இது வரைக்கும் நம்ம எப்படி ஒரு டேபிளில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து எப்படி அந்த டேபிளில் மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னென்னா, நம்ம ஒரு காலம் நேம் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த காலம் நேமில் ஸ்பெல்லிங் மாற்றுறது, எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா இருக்க காலம் ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் இதில் நடக்கும். இதுக்கு அலர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், லாஸ்ட் நேமுக்கு நான் வந்து இந்த இடத்துல ஏவை விட்டுட்டேன். ஸோ இதை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். அது மாதிரி இந்த இடத்துல இமெயில் ஐடின்னு அப்படின்னு ஒரு காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் இந்த காலமுக்கு, அண்ட் அதை ரிமூவ் பண்ண போகிறோம். இதை வந்து 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று எஸ்கியூஎல் query மூலியமாகவும் பண்ணலாம், இல்லாட்டு சிம்பிளாக கிளிக்லேயே பண்ணிடலாம். அதாவது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த டேபிளில் இருக்க சம் மாடிஃபிகேஷன், இந்த டேபிளை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன். அந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் கிளிக் பண்ணுறேன். இந்த டிசைனில் எனக்கு திரும்பி இந்த டேபிளை என்னால் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த இடத்துல டேரெக்டாக போயிட்டு இந்த இடத்துல நான் லாஸ்ட் நேம் போடலாம். இந்த இடத்துல நான் புதுசாக இன்னொரு இமெயில் ஐடி அப்படின்னு என்னால் போட முடியும். சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன் இதை. ஸோ பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரீஃப்ரெஷ் ஆகாமல் இருக்குது. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் டு கண்ட்ரோல் ரோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அப்படின்ற ஒரு காலம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும், லாஸ்ட் நேம் அப்படின்றது சரியாக இருக்கும். இப்போ இதை நான் வந்து எப்படி ப்ரோக்ராம் மூலியமாக பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம்.